மின்துறையை வந்து தனியார் மயமா ஆக்க போறதா சொல்றாங்க சார். உங்களுடைய பார்வை? மின்துறையை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் நான் கேட்டுன்னு வரேன். தனியார் மயமாக்கப்படாதுன்னு சபாநாயகர் வாக்குறுதி கொடுத்தாரு, முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு, மின்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பிஜேபி சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கொடுத்தாங்க. முதல் நாள் என்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. மறுநாள் பார்த்தா கோர்ட்டில் தேதியை நீட்டிக்க சொல்கிறாங்க. எப்படி அதாவது 2 கோட்பாடு வச்சுக்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு கோட்பாடு, வெளியில் வந்து ஒரு கோட்பாடு. என்னால் இதை ஜீர்ணிக்கவும் முடியல. 3 பேருமே எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க, தனியார் மயமாக்கப்படாதுன்னு உறுதி கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில். வெளியில் ஒரு நிலைப்பாடு. அங்கே வந்து அந்த அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அதாவது அந்த தனியார் மையத்தை டெண்டர் விடுறதுக்கு தேதி நீட்டிப்புக்கிறது கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், அதாவது வெளியே தெரியாமல் போயிட மறுநாளே எனக்கு இந்த மாதிரி கோர்ட்லேருந்து கேட்டுக்கிறாங்கன்னு வருது. அதுக்கான பதிலே வரமாட்டேது. அன்றைக்கி நான் கேள்வி கேட்கும்போது அமைச்சரே இல்லை. அப்போ 2 விதமான கோட்பாடு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதானி தொழிலதிபர் அதானி வந்து ஒரு பங்கு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அந்த கம்பெனி அதானி நிறுவனம் வெளியிடுது. ஒரு அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி வெளியிட முடியும்? இதை நாங்கள் கேள்வி கேட்கும்போது அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் இது வந்து தவறான தகவல், நாங்கள் வந்து அவர் மேலே அதானி மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம். இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இது நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ வெளி வேஷம் போடுறாங்களே தவிர இவங்க கார்பரேட்டுக்கான ஆட்சியை தான் நடத்துகிறாங்க. அந்த பிஜேபின்றது உறுதியாகுது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மின்துறை சேவைத்துறை, அதை நீங்கள் வந்து வியாபார நோக்கமாக அதுவும் நஷ்டத்துலையும் போகல, அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. அதை வந்து டெண்டர் விட்டு வெறும் சொற்ப விலைக்கு 500 கோடிக்கு 10,000 கோடிக்கு மேலே சொத்து உள்ள மின்துறையை தனியார் மையத்துக்கு விடுறதுக்கு எவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு என்ன? அதாவது புதுச்சேரியை ஒரு சோதனை எளியாக தான் மத்திய அரசு, இந்த பிஜேபி அரசு பார்க்குறதை தவிர, புதுச்சேரியை ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியெல்லாம் இருக்கும்போதெல்லாம் செல்லப்பிள்ளையாக இருந்தது இந்த புதுச்சேரி. நேரு காலத்திலலாம் புதுச்சேரி செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை பாருங்கள், புதுச்சேரியில் மானியம் கிடையாது, பர்சன்டேஜ் பாருங்கள். அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டுக்கும் 10% 13% ஹைக் வாங்கின்னு வருவாங்க, உயர்த்தி வாங்கின்னு வருவாங்க. ஆனால் இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. என்ன பட்ஜெட் தெரியுங்களா? 1.5% ஹைக். எவ்வளோ? மினிமம் ஒரு வருஷத்துக்கும் 10% ஹைக் இருக்கணுன்றது தான் ஒரு நியாயமான ஒரு அரசுடைய கடமை. ஆனால் மத்திய அரசு 1.5% 2% மேலே ஹைக் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் பேருக்கு கூட்டணி ஆச்சுன்னு இவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதுதான் என்ன நிலைமை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சார், பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து காங்கிரஸ் அப்படிலாம் கிடையாது. இதே எதிர்கட்சியாக இருந்தது சென்ற முறை காங்கிரஸ், மத்தியில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்குது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸில் நாராயணசாமி மரியாதைக்குரிய நாராயணசாமி இருக்கார். அவர் ஹைக் வாங்கிட்டு வந்தது 13%, 11%. எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் எந்த ஆட்சிக்கும் தொல்லை கொடுத்ததே கிடையாது. ஆனால் பிஜேபி வந்து இப்போ தொல்லை கொடுக்குறாங்க. ஆளும் அரசை சுயமாக செயல்பட விட மாட்டாங்க, கூட்டணி அரசு செயல்பட விட மாட்டாங்க. நம்மளுடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையா இருக்கு சார். ஒவ்வொரு அரசுமே வந்து நாங்க வந்தா செய்யறோம்ன்றாங்க. பட் இப்பவும் அது கிடைக்கல. அது என்ன காரணம் சார்? அதாவது மாநில அந்தஸ்து இருந்தால் தான் அதிகாரிகள்லாம் அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க, அவங்க சொல்கிற வேலையை செய்வாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு தான் அந்த மக்களோட வழி தெரியும். இப்போ நான் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு தான் இந்த தொகுதியோட வழி தெரியும். நான் வந்து காலம் முழுதும் நான் இந்த தொகுதியில் இருக்க போகிறேன். மக்கள் தினமும் என் முகத்தில் முழிக்கணும். அதிகாரியாக வர்றவங்க 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு இங்கே மக்களோட வழி தெரியாது. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்மையான அதிகாரம் வரணும்னா மாநில அந்தஸ்து. அந்த மாநில அந்தஸ்தை காலங்காலமாக கேட்டுன்னு தான் வரோம். இப்போ சென்ற கூட்டத்தொடரில் கூட நாங்கள் எல்லாமே கட்சி பாகுபாடு பார்க்காம, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நாங்களும் கையெழுத்து போடுறோம், நாங்களும் வந்து மத்திய அரசுக்கிட்ட டெல்லியில் வந்து போராடுறோம்லாம் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அதுக்கான முகாந்திரமே இங்கே இல்லை. அந்த ஃபைலை கவர்னர் அனுப்பவே இல்லை. இவங்க எல்லாமே ரெடி பண்ணாங்க தான். ஆனால் முதலமைச்சர் பேரளவில் சொல்கிறாங்களே தவிர அவரை வந்து ஃபைல் அனுப்புறதுக்கு அந்த சபாநாயகரோ இங்கே இருக்கிற கவர்னரோ தயாராக இல்லை. ஏன் சார், என்ன காரணமாக இருக்கும்? அது எனக்கு தெரியல. மத்திய அரசு ஒத்துழைப்பு இருந்தால் தானே, மத்திய அரசோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் அதை நம்ம பெற முடியும். மத்திய அரசு இன்றைக்கி நாமினேட் எம்எல்ஏ போடுறாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது இந்த மாநில அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன, அதை ஏன் செய்ய மாட்டுறாங்க? எங்களோட கோரிக்கை தான். நாங்கள் தான் சொல்கிறோமே, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்களும் உங்கள் கூட வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கான வழிமுறை எதுவுமே ஏற்படுத்த மாட்டுறாங்க. இது ஒரு கூட்டத்தொடர்லையும் தீர்மானம் தான் ஆகுதை தவிர தீர்மானம் அதாவது அந்த அலுவலக சட்டமன்றத்தோடு நின்று போயிடுது. அங்கே இதுக்கே கவர்னருக்கு வர்றது கிடையாது. அது கவர்னரோட ஒத்துழைப்பு இருந்தால் தானே அங்கே போக முடியும்.
அப்போ கவர்னருக்கு அந்த மாதிரி நிர்பந்தம் கொடுக்கப்படுதா அப்படின்றது எங்களுடைய சந்தேகம். விஜய் என்ட்ரி புதுச்சேரிக்கு எப்படி இருக்க போகுது சார்? புதுச்சேரி அரசியல் வந்து ஒரு தாக்கம், எனக்கு நடிகர் தாக்கம்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. புதுச்சேரியில் எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் நடிகர் அரசியல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஊர், இது ஒரு சின்ன ஒரு தொகுதியில் இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து டக்குன்னு யாரை பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை. அவங்க நடிகர், நீங்கள் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. அதை தாண்டி இங்கே வந்து தனி மனித செல்வாக்கு தான் அதிகம். அதனால் இங்கே அந்த தாக்கம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இப்போ அவருடைய பிரச்சாரம் ஒன்று இங்கே நடக்கும்ல சார்? ஆல்ரெடி அக்டோபர் 11 சொல்லியிருந்தாங்க, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய புதுச்சேரி எப்படி சார் இருக்கும்? எல்லா அமைப்பும் இருக்கா, வசதி இருக்கா? இப்போ கரூர்ல நடந்த மாதிரி நம்ம புதுச்சேரியில இல்லை, புதுச்சேரியில் அந்த பாதுகாப்பெல்லாம் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த மாதிரியான சம்பவம்லாம் ஏற்பட நாங்கள் விட மாட்டோம். அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கட்டும், நம்மளுடைய விஜய் அவர்களாக இருக்கட்டும், நெருங்கிய நண்பர்கள்னே சொல்லலாம். இவங்க பிறந்தநாளுக்கு அவங்க வாழ்த்து சொல்றது, அவங்க பிறந்தநாளுக்கு இவங்க வாழ்த்து சொல்றது. ஸோ இவங்களுடைய பாண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது புதுச்சேரி சின்ன ஊர். இங்கே பொறுத்த வரைக்கும் அதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிலாம் ரொம்ப இருக்காது. ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். அதாவது எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் வலியுறுத்துவோமே தவிர அந்த அளவுக்குலாம் நம்ம அந்த ரொம்பலாம் நாங்கள் வந்து தீவிரமாக அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது எங்களுக்குள்ள. எந்த விஷயமா இருந்தாலும் பொது விஷயங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தே போராடுவோம். ஒரு கேள்வி சார், என்னன்னா நம்மளுடைய என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலையும் கால் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது டிவிகே கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது அவங்க தலைவர்களை தான் கேட்கணும். இல்ல கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் எதிர்கட்சியை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, அந்த தரப்புல நீங்க சொல்லலாம்ல. அவங்க எனக்கு அதை பற்றி சரியான ஒரு ஐடியா இல்லை. அந்த மாதிரி இருக்க பிஜேபி அனுமதிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே சார். அவங்க தான் ஏற்கனவே பல விதத்துலையும் அவருக்கு ஒரு இதாக தான் இருக்காங்க. அவர் சுயமாக சிந்திக்க விடுறதில்லை. எப்போ இவரும் வந்து அவங்கள தாண்டி போக மாட்டாருன்றது தான் என்னுடைய எண்ணம். மூன்றாவது அணி நம்ம பாண்டிச்சேரியில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் சொல்கிறாங்க, விஜய் எங்கள் மார்ட்டின் எல்லாம் ஒன்றா வரதான் சொல்கிறாங்க. அமைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி எந்த கூட்டணி வந்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை அந்த அளவுலாம் அசைக்க முடியாதுன்றது நான் கட்சிக்காக சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை இது உண்மையான நிலை. ஐபி ரிப்போர்ட்டும் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இப்போ அடுத்ததாக இப்போ நீங்கள் மார்க் போட போகிறீங்க, ஓகேவா? நம்மளுடைய நாராயணசாமி சாருக்கு நீங்கள் ஒரு மார்க் கொடுக்க போகிறீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதான் நான் சொன்னேன், சட்டம் ஒழுங்குலேருந்து எல்லாத்தையுமே அந்த அவங்க அந்த கவர்னர் மரியாதைக்குரிய கிரண்பேடி அவர்கள் மட்டும் தடுக்கலைன்னா புதுச்சேரியில் நல்ல ஒரு ஆட்சி நடந்திருக்கும் கண்டிப்பாக. எல்லாத்தையுமே ஏன்னா அந்த முதியோர் பென்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே சரியான தேதி கொடுத்தாங்க. இப்போ கூட கொஞ்சம் தவறுது, அந்த டைமில் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. அவர் அட்மினிஸ்ட்ரேஷனும் நல்லா தான் பண்ணார். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 75-80 மார்க். 75-80 மார்க் கொடுப்பாங்க. இப்போ நாராயணசாமி சாருக்கு கொடுத்துட்டீங்க, ரங்கசாமி சார் கோச்சுப்பாங்களே, அவருக்கு சொல்லுங்க. எங்களுடைய அரசை பற்றி தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த அரசுக்கு நான் என்னால், ஏன்னா நம்ம அந்த அங்கம் வகிக்கல அதில். நம்ம எதிர்கட்சியா நான் வந்து அதை சொல்ல விரும்பல. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது நம்ம சொல்லணும். அவர் சுதந்திரமா மத்திய அரசு செயல்பட விட மாட்டேது எங்களை. அதாவது கூட்டணி கட்சின்றதால ஓரளவுக்கு இதெல்லாம் செயல்பட விட்டுருக்குறாங்களே தவிர முழுமையாக அவரை செயல்பட விடலை. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் அவங்க பண்ணாங்க 100% எங்களை தடுத்தாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் அவர் தடுத்தாங்கன்னா இப்போ அவரை 50-60% தடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. முழுமையெல்லாம் அவரை செயல்பட விடலை. இப்போ 2021 26 வரைக்கும் அவர் 21 26 வரைக்கும் இப்போ அதிகமாக எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் செய்யலைன்னு சொல்றீங்களா? அப்போ ஆமாம், அதாவது இலவசம் கொடுத்துறதாலேயோ இதனால் மட்டும் ஒரு ஆட்சி நல்லா நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஒரு ஆட்சின்னா அடிப்படை தேவைகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், வேலை வாய்ப்புகள், நிறுவனங்கள் இதெல்லாம் வந்தால் தான் ஒரு நல்ல ஆட்சி. சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் இல்லைன்னா நல்லாச்சு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ அவர் தானே சார் சொல்லியிருக்காங்க, என்னன்னா நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, எல்லாரும் வந்து. சரி, நான் சுருக்கமாக கேட்குறேன். 10,000 பேருக்கு வேலை தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்சியில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தாங்க? அதான் சார், இளைஞர்கள் வந்து வேலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு சுய தொழிலை வந்து உருவாக்குங்க, ஆட்சி முடியுது, அதுக்கான சப்போர்ட் நாங்க கொடுக்குறோம். இல்ல என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? அதுக்கான சப்போர்ட் நாங்க கொடுக்குறோம். என்ன சப்போர்ட்? அமௌண்ட்டோ இல்ல ஏதோ நாங்க நீங்க சுய தொழில். இப்போ என்ன 4 வருஷம் இருக்கு. பால்ல வந்து போதுமான பால் இல்லாததுனால பால் வந்து நீங்க வீட்லயே மாடு வாங்கி வளங்க, மாடு வாங்குறதுக்கான உதவி தொகை நாங்க தரோம். அதெல்லாம் நல்ல விஷயமா? அதாவது மரியாதைக்குரிய பிரதமர் என்ன சொன்னாரு, மோடி பஜ்ஜி சுடுங்க, அது செய்யுங்க, ஹோட்டல் வைங்கன்னாரு. அதெல்லாம் ஒரு படித்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையா? சுயதொழில் செய்யுங்கன்றது வேற.
நீங்கள் பஜ்ஜி சுடுங்க, மாடு வாங்கி வச்சிங்கன்றதெல்லாம் எப்படி நம்ம நல்ல விதமாக எடுத்துக்க முடியும்? ஒரு சுய தொழில் தைரியத்தை உருவாக்கும். சுய தொழில் வேறு என்னென்னமோ இருக்குது. இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க சொல்லலாம், சுய தொழில் கடை வைக்க சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். இது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லாட்சின்னா அடிப்படை வசதிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள். சார், இப்போ எனக்கு நீங்க சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ மட்டும் வேலை வாய்ப்பு கம்மின்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருந்தாங்க. அப்போலாம் காங்கிரஸ் என்ன சார் பண்ணுச்சு? நான் வந்து காங்கிரஸுக்கு வந்து 4.5 வருஷம் தான் ஆகுது. என்னால் இப்போதைய விஷயங்கள் தான் சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற அடிப்படை திட்டங்கள், அடிப்படை வசதிகள், இதே தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ஆர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது அவருக்கே தெரியும். மருத்துவமனைலாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை இல்லையா, இந்திரா காந்தி மருத்துவமனை, எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது. நல்லா நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். இப்போ 2011 16 வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தார். என்ன திட்டம் கொண்டு வந்தார்? இப்போ 21 25 வரைக்கும் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்? இல்லை மத்திய அரசு தான் இருக்குது, பிஜேபி அரசு தான் இருக்குது, என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க? பாலம் கூட இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ பாலம் ஆரம்பிக்க போகிறேன்னுக்கிறாங்க. 4 வருஷமாக எதுவுமே செய்யலையே. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். காங்கிரஸ் அரசில் இருக்கும்போது தான், காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கும்போது தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சார், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது சிறப்பான ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பேனருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டே கொடுக்க மாட்டீங்க, அதை விரும்ப மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பேனர் நான் பார்த்தேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்களா அந்த பேனரை? என்ன இருக்குது அதுல? உங்க புகைப்படம் இருந்துச்சு. மற்ற உள்ள விஷயங்கள், உள்ள இருக்கிற விஷயம் எப்பொழுதுமே வந்து இப்படி போற வழியில இருக்கிறதுனால புகைப்படத்தை மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நான் சொன்னது, பேனர்லாம் எனக்கு வைக்காதீங்கன்னு. என்ன அந்த 4 வருஷமும் நான் பேனர் வைக்காம தான் இருந்தேன். என்னுடைய ஆதரவுகளை எவ்வளோ வற்புறுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எதிரான வேட்பாளர்கள், என்னுடைய அடுத்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் தொடர்ந்து வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்னுடைய ஆதரவுகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வைக்கிறாங்க, நம்ம வைக்கலாம், நல்லா இருக்காது. அப்போ கூட நான் வந்து வரையறுத்து ஒரு சில பேனர்கள், இப்போ என்னோடய பிறந்தநாள் கூட எடுத்துங்க, ஒரு தெருவுக்கு ஒன்று ஏதோ அந்த கார்னரில் நெருக்க அடைச்சி நீங்கள் பாருங்கள். இப்போ பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, முதலமைச்சராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் யார் ஒன்றா பாருங்கள், அவ்வளோ அடைச்சி, அதாவது பொதுமக்களை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் பேனர் வைக்கிறாங்க. இது நான் வந்து சட்டத்தை மீறவும் கிடையாது. நான் பர்மிஷன் வாங்கி 2 நாளோ 3 நாளோ பர்மிஷன் வாங்கி வைப்பேன், எடுத்துருவேன். நீங்கள் இப்போ சொன்ன பேனர்ன்றதால சொல்கிறேன். இது வந்து பொதுமக்களுக்கு மிகவும் உபயோகமான ஒரு பேனர். அதாவது ரேஷன் கார்டோடு ஆதார இகேஒய்சின்ற அந்த ஆவணத்தை இணைக்கக்கூடிய ஒரு பேனர். பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த தொகுதியும் இல்லை, நான் ஒரு 3 பேர், அதாவது 3 ஆதார் அந்த சேவை மையம் வச்சுக்கிற 3 நபர்களை கொண்டு வந்து இங்கே என்னுடைய அலுவலகத்தில் வைத்து, அங்கே ஏன்னாக்கா ஆதார் சேவை மையத்தில் அவங்க அலங்கரிக்கப்படுறாங்க. அதனால் பாதுகாப்பாக அவங்கள கொண்டாந்து இங்கே அவங்க உட்கார வச்சு, வயசானவங்களாக இருந்தாலும் எல்லாரையுமே, அதேமாதிரி சனி ஞாயிறில் லீவு கிடைக்காம வேலைக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 4000 5000 பேருக்கு அதை செய்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி பொதுமக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக, இன்றைக்கி நானே கிட்ட இருந்து வரும்போதே நல்ல விஷயம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கான பேனர் இது. நீங்கள் என்னோடய பேனரில் வந்து வெறும் பிறந்த நாளோ இல்லை வெறும் கட்சி நிகழ்ச்சியோ இதுக்காக பேனர் நான் எப்பயுமே வச்சது கிடையாது. நீங்கள் தாராளமாக எப்போனா பார்க்கலாம். என்னுடைய பேனரு வைக்கிறாங்க பிறந்தநாள்னா கூட அந்த மண்டபத்தில் தான் வைக்க சொல்லுவேன்னு தவிர எந்த ரோட்லையும் கார்னரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பேனர் வந்து பொதுமக்கள் முகம் சுளிக்கிற வகையில் நான் பேனர் வச்சதே கிடையாது. என்னோடய பிறந்தநாள் கூட நீங்கள் பாருங்கள், இப்போ வரப்போகிற பிறந்தநாள் இன்னும் 1 மாதத்தில் வருது, அப்போட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பர்மிஷன் வாங்கி மக்களுக்கு தெரியணும், நம்ம பிறந்தநாளைக்கு மக்கள் வாழ்த்து வாங்கணுன்றதுக்காக அந்த பேனரை தவிர எனக்கு அடைச்சி தெரு பூரா பேனரு, இந்த முக்குடெலாம் நான் தான் அதிகமாக பேனர் வைக்கிறதாலாம் நான் மனசில் பதியணும்னு நினச்சதே கிடையாது. பொதுமக்கள்கிட்ட தினமும் சேவை செய்து ஒரு டோர் டு டோர் ஒரு வீட்டுக்கும் என்னுடைய பணிகள் சென்று சேரணும், என்னுடைய சேவைகள் தொடரணும், என்னோடய சேவைகள் அந்த மக்கள் மனசில் பதிஞ்சணும்னு நினைப்பேனே தவிர அப்படி தான் நான் மக்கள் அன்பை சம்பாதிச்சினே தவிர பேனரோ போஸ்டரோ அடித்து நான் ஆனதே கிடையாது. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த இதில் இப்போ கூட சில பேர் பிறந்தநாள்லாம் கொண்டாடினாங்க. 6 மாதமாக தொடர்ந்து பேனர் மாற்றினே இருக்கிறாங்க. எப்படி தொடர்ந்து அந்த சேவரு பேனரு உடனே எடுத்துகிட்டு அடுத்த பேனர். என்னோட பேனர்லாம் நீங்கள் அதாவது பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய விஷயங்களுக்கு தான் பேனர் வைப்பேனே தவிர தனிப்பட்ட விளம்பரத்துக்கோ தனிப்பட்ட பிறந்த நாளுக்கோ நான் பேனர் வைக்கவே மாட்டேன்.
தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் நடக்க போகிற பிறந்த நாளில். உங்களுக்கு இந்த 2025 SS நியூஸ் டிஜிட்டல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றி.